இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக பேரவையில் காரசார விவாதமானது நடைபெற்றது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் கேட்கலாம். ரமேஷ் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணுங்க ரமேஷ். வணக்கம். கூட்டணி அப்படிங்கிறது தேர்தல் சமயத்துல மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு தகவலை பேரவையில முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி பதிவு பண்ணியிருக்காரு. எதற்காக அப்படின்னா, பேரவையில இன்றைக்கு தொழில்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதம் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. விவாதத்துல அதிமுக உறுப்பினர் செந்தில்குமார் பேசும்போது என்எல்சி நிறுவனத்துடைய பங்கை மத்திய அரசு தனியாருக்கு விற்பனை செய்யும் போது காங்கிரஸ் திமுக கூட்டணி தான் ஆட்சியில இருந்தது. ஆனா அதை அன்னைக்கு தடுத்து நிறுத்தினது அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அப்படிங்கிற ஒரு தகவலை பதிவு பண்ணியிருந்தாரு. அதற்கு தொழிலாளர்துறை அமைச்சர் சி.வி. கணேசன் பதிலளிக்கும் போது, என்எல்சி நிறுவனத்துடைய பங்குகளை தனியாருக்கு விற்பனை செய்தால் மத்திய அரசுக்கான ஆதரவை நாங்க திரும்ப பெறுவோம் அப்படின்னு அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி தெரிவிச்சிருந்தாரு அப்படிங்கிற ஒரு தகவலை பேரவையில அமைச்சர் சி.வி. கணேசன் பதிவு பண்ணாரு. அதற்கு எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஆர்.பி. உதயகுமார் எழுந்து, என்எல்சி பங்கு மட்டுமல்ல, அரசு சார்ந்த பொதுத்துறை நிறுவனத்தினுடைய பங்கை காங்கிரஸ் திமுக கூட்டணி காலத்துலதான் நஷ்டம் ஏற்படுதா சொல்லி விற்பனை செஞ்சாங்க, அதற்கு திமுக ஆதரவு தெரிவிச்சாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் பதிவு செஞ்சாரு. இதற்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு எழுந்து பதிலளிக்கும் போது, பொதுத்துறை நிறுவனத்தின் பங்குகளை விற்கும் போது கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய அதிமுக இன்றைக்கு உலக புகழ்பெற்ற நீலகிரி மலை ரயிலை தனியாருக்கு ஒப்படைக்கக்கூடிய முயற்சியில மத்திய அரசு இருக்காங்க. இப்போ பாஜகவுடன் நீங்க புதிய கூட்டணியை வச்சிருக்கீங்க. இந்த தனியாருக்கு விற்பனை செய்யக்கூடிய முடிவுல அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன? புதுசா உருவச்சிருக்கக்கூடிய நீங்கள் இதற்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு தங்கம் தென்னரசு கேள்வி எழுப்பினாரு. அதற்கு அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சரும் எதிர்க்கட்சி கொறடாவுமான வேலுமணி எழுந்து பதிலளிக்கும் போது, எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே தெளிவா சொல்லிட்டாரு. என்ன அப்படின்னா, கூட்டணி வேறு கொள்கை வேறு அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாரு. எங்களை பொறுத்த வரைக்கும் பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு விற்பனை செய்யப்படுவதை நாங்க ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாரு. அதற்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு எழுந்து, கூட்டணி வேறு கொள்கை வேறு அப்படின்னா இப்போ அதிமுக நீங்க கொள்கையில சமரசம் செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு கேள்வி எழுப்பினாரு. இதற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி எழுந்து, ஒவ்வொரு கட்சிக்குமே ஒவ்வொரு கொள்கை இருக்கும். எங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி அப்படிங்கிறது தேர்தல் நேரத்துல மட்டும்தான், எங்களுடைய கொள்கையில நாங்க எந்த சமரசமும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னாரு. இதுல கூட்டணி அப்படிங்கிறது தேர்தல் நேரத்துல மட்டும்தான் அப்படின்னு எஸ்.பி. வேலுமணி பேரவையில பதிவு பண்ணியிருக்கிறது அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்க வேண்டியிருக்கு. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.